இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமரின் இந்தியா பயணம் ஆகஸ்ட் 19 முதல் 21 வரை. மலேசியா இந்தியா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இம்மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருடன் இணைந்து இந்தியாவிற்கு வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி உத்தாமா ஹஜி முகமது பின் ஹஜி ஹசான், முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ உத்தாமா ஜஃப்ருல் பின் தங்கு அசீஸ், சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங், இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மற்றும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் ஆகியோர் பயணம் மேற்கொள்கின்றனர் என்று அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோசரி அன்வாரின் வரவேற்புக்காக இந்திய அரசு பல முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் நிச்சயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மலேசியா முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை கலந்தாலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரதமர் இந்தியாவின் அதிபர் திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேச்சுகள் நடத்துவார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி உலக விவகாரங்களுக்கான இந்திய மன்றத்தில் டத்தோசரி அன்வார் டுவர்ட்ஸ் அ ரேசிங் குளோபல் சவுத் லெவரேஜிங் மலேசியா இந்தியா டைஸ் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். 2023 மலேசியா மற்றும் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் ரிங்கிட் மலேசியா 76.62 பில்லியனை எட்டியுள்ள நிலையில் பிரதமரின் இந்த இந்தியா பயணம் மேலும் மலேசியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகுக்கும். 2023ஆம் ஆண்டில் ஆசியான் உறுப்பு நாடுகளில் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நட்பு நாடாக மலேசியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படாத உரிமை கட்சி செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்கோத்தா மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது குறித்து கலந்தாலோசித்து வருவதாக பினாங்கின் முன்னாள் துணை முதல்வர் பி ராமசாமி கூறியுள்ளார். அது மட்டுமின்றி உரிமை கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இல்லாததால் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மக்கோத்தா மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் நேரடி களம் இறங்க முடியாத சூழலை தமது கட்சி எதிர்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கோத்தா மாநில சட்டமன்றத்தில் உள்ள வாக்காளர்களில் 7 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். இந்நிலையில் இந்தியர்களின் பெரும்பான்மையான வாக்குகளை உரிமை கட்சி ஆதரிக்க உள்ள சுயேட்சை வேட்பாளர் பெறவில்லை என்றால் அது அத்தொகுதி தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளரின் வெற்றிக்கு பெரும் சவாலாக மாறிவிடும் என்று பி ராமசாமி தெரிவித்தார். அதே சமயம் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இயங்கும் மடானி அரசாங்கத்தில் பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு திருப்தி இல்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் முஹிடின் யாசினுக்கு வழங்கப்பட்டுள்ள தான்ஸ்ரீ பட்டத்தை திரும்ப பெறுமாறு பஹாங் துணை சபாநாயகர் லீ சின் சென் வலியுறுத்தியுள்ளார். முஹிடின் பொதுமக்கள் குழப்பம் அடையும் அளவிற்கு 15வது பொது தேர்தலுக்கு பிறகு நடந்த பிரதமர் நியமனம் குறித்தும் முன்னாள் பேரரசரின் ஆட்சியை குறித்தும் அவதூறாக பேசியதே எனது இக்கூற்றுக்கு காரணம் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். தான்ஸ்ரீ பட்டம் உன்னதமான, உயர்ந்த, கௌரவமிக்க அங்கீகாரம் என்பதால் நாட்டின் அரசை மதிக்கும் நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவது ஏற்புடையதாக இருக்கும் என்றும் லீ சின் சென் கூறினார். அது மட்டுமின்றி மூத்த அரசாங்க பதவியை வகித்த ஒரு தலைவர் என்ற முறையில் முஹிடின் அரசியலமைப்பு கோட்பாடுகளை மதித்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மதம், இனம், ஆட்சியாளர் உட்படுத்திய 3R விவகாரம் குறித்து பரிகத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசினிடம் இன்று காலை 11 மணிக்கு விளக்கம் பெறவிருந்த நடவடிக்கை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மலேசியா போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார்.
முஹிடீனின் வழக்கறிஞர் தாய்லாந்து நாட்டில் உள்ளதால் இன்று நடைபெறவிருந்த விளக்கம் பெறப்படும் நடவடிக்கை நாளை காலை 11 மணிக்கு கோலாலம்பூர் சென்ட்ரல் சாலையில் உள்ள மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையம் மீடா அலுவலகத்தில் நடைபெறும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவை சாடி அவதூறாக முஹிடீன் பேசியது குறித்து இதுவரை பல்வேறு தரப்பினரிடம் இருந்து 30 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டிருக்கும் நிலையில் நிச்சயம் அது குறித்த விசாரணை நடத்தப்படும் என்று தான் ஸ்ரீ ரசாருடின் உத்தரவாதம் அளித்துள்ளார். 80 வயது அத்தையை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்தது தொடர்பாக போலீசிடம் பிடிபட்ட 43 வயது ஆடவர் பினாங்கு மருத்துவமனையில் இன்னும் சுயநினைவின்றி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை அடுத்து அந்த ஆடவர் சுயநினைவில்லாமல் இருப்பதால் நேற்று அவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சபராங் உத்தாரா துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சி தர்மலிங்கம் தெரிவித்தார். இந்நிலையில் பினாங்கு கப்பலபத்தாஸ் பெக்கான் டாராட்டில் நேர்ந்த அச்சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்கள் மேல் நடவடிக்கைக்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். 34 வயது மனைவியையும் 10 வயது மகளையும் கொலை செய்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த 43 வயதான வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுப்பு காவலிடப்பட்டுள்ளார். அவரின் தடுப்பு காவல் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்படும் என்று அலோஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் சித்தி நோர் ஹஸ்லீசா முகமது அலி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கெடா அலோஸ்தார் சுல்தான் அப்துல் ஹலீம் நெடுஞ்சாலையில் உள்ள பராமரிக்கப்படாத கட்டடம் ஒன்றின் பின்புற கால்வாயில் 2 பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட தகவலை போலீஸ் உறுதிப்படுத்தியிருந்தது. அதனையடுத்து கடந்த திங்கட்கிழமை இரவு 9 மணியளவில் புக்கிட் பினாங்கில் உள்ள பள்ளிவாசலில் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக கொத்தாசத்தார் போலீஸ் தலைவர் ஏசிபி சித்தி நோர் சலாவத்தி சாட் கூறியுள்ளார். உடற்பேறு குறைந்த மாணவர்களுக்கான சைகை மொழியில் கரானாமு மலேசியா தேசபக்தி பாடலை 2 ஆசிரியர்கள் மொழிபெயர்த்து காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாகி மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. ஆசிரியராக பணிபுரியும் கௌசர் கைருடின் தனது டிக்டாக் கணக்கில் பகிர்ந்த அந்த 1 நிமிட காணொளியில் அவரும் ஓர் ஆசிரியையும் பள்ளி சபை கூட்டத்தில் பாடலை சைகை மொழியில் பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. அது மட்டுமின்றி சுதந்திர மாதத்தில் மக்களிடையே ஒற்றுமையுணர்வை மேலும் வலுப்படுத்த இதுபோன்ற காணொளி அவசியம் என்றும் அந்த 2 ஆசிரியர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்தும் பலர் கருத்து பகிர்ந்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.